வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் பிரியா. இன்று நான் பகிரப்போகும் கதை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றியது. நான் திருமணமான நாள் என் வாழ்க்கையின் மிக அழகான நாள். அந்த நாளில் என் 16 வயது மைத்துனன் அருண் என்னை அம்மா என்று அழைத்து கொண்டாடினான். அவன் எப்போதும் என்னை அண்ணி என்றுதான் அழைப்பான். நான் அவனை என் சொந்த தம்பியாகவே நினைத்தேன். என் கணவருக்கு இந்த உலகத்தில் தம்பியைத் தவிர வேறு யாருமில்லை. அவர்களின் பெற்றோர்கள் இறந்துவிட்டார்கள். அருண் அப்போது மிகவும் சிறுவன். நான் அவனை என் குழந்தையாகவே பார்த்தேன். ஆனால் என் அம்மா மட்டும் எப்போதும் என்னை எச்சரிப்பாள். இந்த பாரு, உன் மைத்துனன் உன் மகன் இல்லை. அவனிடம் சற்று இடைவெளி வைத்துக்கொள். ஒரு நாள் அவன் வளர்ந்ததும் நீ கண்டிப்பாக எல்லைகளை பேண வேண்டும் என்பாள். அம்மா சொல்வதை கேட்கும்போது அருணை பற்றி அவள் மோசமாக நினைப்பதாக உணர்ந்து நான் கோபப்பட்டேன். எங்கள் திருமண வாழ்க்கை மிக அழகாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் விதி நம்மை எதிர்பாராத விதத்தில் சோதிக்கும். திடீரென்று ஒரு நாள் என் கணவர் ஒரு கார் விபத்தில் உயிரை இழந்தார். அந்த நேரத்தில் எனக்கு உலகமே இருட்டாகிவிட்டது. என் கண்களில் இருந்த கண்ணீர் வற்றவே இல்லை. என் கணவர் என்னை இந்த 16 வயது சிறுவனின் கைகளில் விட்டுவிட்டு போனார். என் வாழ்க்கை முற்றிலுமாக உடைந்துவிட்டது. என் கணவர் இறந்த அன்று முதல் எனக்கு தூக்கமும் இல்லை, பசியும் இல்லை. அருண் மட்டும்தான் என் துணை. ஆனால் அவனை எப்படி நம்புவது என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. எனக்கு அவனை பற்றி அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவு வந்தன. அந்த இரவில் நான் மிகவும் தனிமையாக உணர்ந்தேன். அன்றிரவு 1 மணி வரை அருண் வீட்டிற்கு வரவில்லை. அவன் உறவினர்களுடன் பேசிக் கொண்டிருப்பான் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் அவன் வராமல் இருப்பதுதான் நல்லது என்று என் மனம் சொல்லியது. ஏனென்றால் அவன் வந்தால் நான் மீண்டும் ஒரு அந்நிய மாதிரி உணர வேண்டி வரும். என் அம்மா சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தேன். அவர்கள் எனக்கு எச்சரித்தது உண்மையில் சரிதானா? நான் அருணை தவறாக நினைக்கிறேனா? இந்த கேள்விகள் என் மனதை அலைக்கழித்தன. அந்த நேரத்தில் வீட்டின் கதவு தட்டப்பட்டது. அது அருண்தான். அண்ணி, கதவைத் திறங்கள், நான்தான் என்று குரல் கொடுத்தான். நான் பயத்துடன் கதவைத் திறந்தேன். அருண் கைகளில் ஒரு பையுடன் நின்றான். அதில் ஹோட்டல் சாப்பாடு இருந்தது. அண்ணி, நீங்கள் சமைக்கத் தெரியாது. இதை சாப்பிடுங்கள். இல்லைன்னா நீங்கள் பசியால் இறந்து விடுவீர்கள். என் அண்ணனுக்குப் பிறகு உங்களையும் இழக்க விரும்பவில்லை என்று கண் கலங்கினான். அவன் என்னை அம்மா என்று அழைத்தான். ஆனாலும் என் மனதில் அம்மாவின் வார்த்தைகள் ஆழமாக பதிந்திருந்தன. நான் அவனை எப்படி நம்புவது? அவன் உண்மையில் எனக்கு நல்லவனா அல்லது வேறு ஏதாவது எண்ணமா? இந்த கேள்விகள் என்னை மிகவும் குழப்பின. அருண் மேலும் சொன்னான், அண்ணி, நீங்கள் இந்த அறையில் தூங்க வேண்டாம். இந்த அறையை விட்டு மாறி பக்கத்து அறையில் இருங்கள். இப்போது அண்ணா இல்லை. யாரும் எந்த நேரத்திலும் தவறான எண்ணத்துடன் வரலாம். அவனின் இந்த பேச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 16 வயது பையன் இப்படியெல்லாம் யோசிப்பானா? ஆனாலும் அவன் சொன்னது சரிதானோ என்று நினைத்து நான் அவனுடைய அறைக்கு சென்றேன். அந்த நேரத்தில் எனக்கு பலம் வந்தது. அருணின் அறைக்குள் நான் நுழைந்தபோது அங்கு எனக்காக என்ன காத்திருந்தது? அது என்னுடைய வாழ்க்கையையே மாற்றிவிடும் சம்பவமாக இருந்தது. அருணின் அறைக்குள் நான் அடியெடுத்து வைத்தபோது என் கண்கள் அகல விரிந்தன. அந்த அறையில் என் நகைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நான் மிகவும் பத்திரமாக மறைத்து வைத்திருந்த நகைகள் அங்கு இருந்தன. என் இதயம் வேகமாக துடித்தது. இந்த நகைகளை அருண் எப்படி எடுத்தான்? நான் யாரிடமும் இதை பற்றி சொல்லவில்லையே. என் மனதில் குழப்பமும் கோபமும் ஒருங்கே பொங்கியது. நான் உடனே அவனிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் திடீரென்று எனக்கு கண்கள் கனத்தன. நான் அவனுடைய அறையில் இருந்த சோபாவில் சாய்ந்தபோது மயக்கம் போல் தூக்கம் வந்தது. எனக்கு புரிந்தது,
அருண் கொண்டு வந்த உணவில் ஏதோ கலந்திருந்தது. அவன் எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்திருந்தான். நான் காலையில் எழுந்தபோது மணி 11 ஆகியிருந்தது. எனக்கு உடல் முழுவதும் சோர்வாக இருந்தது. நான் சமையலறைக்கு சென்றபோது அருண் டீ தயாரித்து கொண்டிருந்தான். அண்ணி, நன்றாக தூங்கினீங்களா என்று கேட்டான். உனக்கு என்ன தைரியம்? நேற்றிரவு உணவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தாயா என்று கேட்டேன். அண்ணி, நீங்கள் சரியாக தூங்கவில்லை, அதனால் உங்கள் ஆரோக்கியத்திற்காகச் செய்தேன் என்றான். அவன் முகத்தில் அப்பாவித்தனம் இருந்தது. ஆனால் எனக்கு அவனை நம்ப முடியவில்லை. இனிமேல் என் உணவில் எதையும் கலக்காதே என்று கண்டிப்பாக சொன்னேன். அதன் பிறகு நான் அவனிடம் நகைகள் பற்றி கேட்க தயங்கினேன். ஏனென்றால் அவனை மோதிக்கொண்டால் எனக்கு எதிர்மறையாக முடியும் என்று நினைத்தேன். நான் மெதுவாக அவனிடம், அருண், நகைகளை நீ எப்படி எடுத்தாய் என்று கேட்டேன். அவன் பதில் சொல்லாமல் தலையை குனிந்தான். சிறிது நேரத்தில், அண்ணி, எனக்கு ஒரு மாமா இருக்கிறார், அவர் நல்லவர், அந்த நகைகளை விற்று நாம் ஒரு வீடு வாங்கலாம் என்றான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். இந்த 16 வயது பையனுக்கு எப்படி இது போன்ற எண்ணங்கள் வருகின்றன? அவன் பேசும் பாஷையும் முடிவுகளும் என்னை குழப்பின. இங்கே இருக்கும் வாடகை வீட்டில் தங்குவது கஷ்டம். உரிமையாளர் கேட்கும் பணம் எங்களிடம் இல்லை. நகைகளை விற்று நிலையான ஒரு வீட்டிற்கு போகலாம் என்றான். நான் அவனிடம் சரி என்றேன். ஆனால் என் மனதில் கேள்விகள் மேலும் எழுந்தன. இவன் உண்மையில் நமக்கு உதவ நினைக்கிறானா? இல்லை, மறைக்கப்பட்ட நோக்கங்கள் உள்ளதா? நான் அவனை கேள்வி கேட்டபோது, அண்ணி, நான் உங்களை கஷ்டத்தில் விடமாட்டேன் என்று உறுதியாக சொன்னான். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நகைகளை அவனிடம் கொடுத்து வீடு வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டேன். 2 நாட்களில் அருண் வீட்டு பத்திரங்களுடன் திரும்பினான். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். சாதாரணமாக வீடு வாங்க பல மாதங்கள் ஆகும். இவனுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிந்தது? இவனுக்கு ஏதாவது உதவி செய்தவர்கள் இருக்கிறார்களா அல்லது ஏதேனும் மோசடியா? நான் அவனிடம் கேட்டபோது, எனக்கு பல தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அண்ணி என்றான். அவனின் பதில்கள் மேலும் சந்தேகத்தை அதிகரித்தன. நான் பத்திரங்களை கவனமாக பார்த்தேன். எல்லாமே சரியாக இருந்தன. அருணின் செயல்கள் எனக்கு புரியாத புதிராக இருந்தன. அவன் எனக்கு உதவுவது மட்டுமல்ல, அவன் என்னை கட்டுப்படுத்த முயற்சிப்பது போல் இருந்தது. நான் இந்த வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன். ஆனால் அருண் மீதான என் சந்தேகங்கள் மேலும் அதிகரித்தன. அருணின் மனதிலுள்ள உண்மையான நோக்கங்கள் என்ன? அவன் மறைத்து வைத்திருப்பது வேறு ஏதாவது இருக்கிறதா? இதுதான் அடுத்த பகுதியில் தெரியப்போகிறது. நாங்கள் புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தோம். அந்த வீடு அழகாகவும் விசாலமாகவும் இருந்தது. ஆனால் எனக்கு அங்கு பாதுகாப்பு இல்லாதது போல் இருந்தது. அருண் எப்போதும் என் அருகிலேயே இருந்தான். அவன் எனக்கு உதவுவதற்காகவே இப்படி செய்கிறானா அல்லது வேறு எண்ணங்களா? நான் அவனை கவனிக்க ஆரம்பித்தேன். அவன் காலையில் எழுந்ததும் முதலில் என்னை பார்ப்பான். அண்ணி, உங்களுக்கு என்ன வேண்டும்? சாப்பாடா தண்ணீரா என்று கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் அதிகமாகவே என் அருகில் இருந்தான். இது எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் நான் என் பெற்றோரிடம் விஷயத்தை சொன்னேன். அம்மா, நான் தனியாக இருந்தால் பயமாக உள்ளது. அருண் உதவுகிறான், ஆனால் சமூகம் எங்களை தவறாக பார்க்கிறது என்றேன். அம்மா சொன்னார்கள், நீயே சொன்னாய், அவன் ஒரு குழந்தை இல்லை, வளர்ந்து விட்டான், நீ எச்சரிக்கையாக இரு. இந்த வார்த்தைகள் என்னை மேலும் கலக்கியது. நான் அருணிடம் இருந்து தூர விலக முயற்சித்தேன். ஆனால் அவன் எப்போதும் என் அருகிலேயே சுற்றினான். அண்ணி, உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நான் இருக்கிறேன் என்றான். ஒரு மாலை நான் கடைக்குச் செல்ல முடிவு செய்தேன். அருண் உடனே, நானும் வருகிறேன் என்றான். இல்லை, நான் தனியாக போகிறேன் என்று சொல்ல முயற்சித்தேன். ஆனால் அவன் முகம் மாறியது. அண்ணி, நீங்கள் தனியாக செல்லக்கூடாது, இங்கு பல அபாயங்கள் உள்ளன என்று அதட்டலாக பேசினான். நான் பயந்து அமைதியாகிவிட்டேன். நாங்கள் இருவரும் கடைக்கு சென்றோம். அங்கு சில அண்டை வீட்டுக்காரர்கள் எங்களை பார்த்து கிண்டலாக பேசினார்கள். இந்த பெண்ணும் அவள் மைத்துனனும் எப்போதும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்களே என்று கிசுகிசுத்தார்கள். எனக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. வீட்டிற்கு வந்தபோது நான் அருணிடம்,
இனிமேல் நாம் ஒன்றாக வெளியில் செல்ல வேண்டாம். நம்மை பற்றி மக்கள் தவறாக பேசுகிறார்கள் என்றேன். அவன் கோபப்பட்டான். என்ன அண்ணி, நீங்கள் என்னை பற்றி வெட்கப்படுகிறீர்களா? நான் உங்களுக்கு உதவ முயற்சிக்கிறேன். மற்றவர்கள் என்ன நினைத்தால் எனக்கு கவலை இல்லை என்று சத்தமாக பேசினான். நான் அதிர்ச்சியடைந்தேன். இந்த சிறுவனின் பேச்சில் ஒரு வினோதமான தைரியம் இருந்தது. நான் அமைதியாக அவனை விட்டு விலகினேன். இரவில் நான் தூங்கப் போனபோது என் அறைக்கதவை பூட்டினேன். ஆனால் நள்ளிரவில் யாரோ கதவை திறக்க முயற்சிக்கும் சத்தம் கேட்டது. நான் பதற்றத்துடன் எழுந்தேன். அருணா, நீதானா என்று கேட்டேன். வெளியிலிருந்து, அண்ணி, உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா என்று அவன் குரல் வந்தது. எனக்கு கோபமும் பயமும் ஒருங்கே வந்தது. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ சென்று தூங்கு என்று கத்தினேன். மறுபடி சத்தமே இல்லை. ஆனால் என் மனதில் பல கேள்விகள். ஏன் இவன் இப்படி செய்கிறான்? அவனுடைய நோக்கம் உண்மையில் என்ன? இவன் சும்மா உதவி செய்ய வேண்டி இப்படி செய்கிறானா? இல்லை, வேறு ஏதாவது எண்ணம் இருக்கிறதா? அடுத்து என்ன நடக்கும்? அடுத்த நாள் காலையில் நான் எழுந்தபோது அருண் மிகவும் அமைதியாக இருந்தான். அவன் வழக்கமான உற்சாகம் இல்லை. நான் சமையலறையில் உணவு தயாரித்தபோது அவன் வந்து, அண்ணி, மன்னியுங்கள், நேற்று இரவு நான் தவறு செய்துவிட்டேன் என்றான். நான் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் உங்களுக்காகவே அதை செய்தேன் என்று தொடர்ந்தான். எனக்கு அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு இளம் வயதில் இப்படி எண்ணங்கள் வருவது எப்படி? நான் அவனிடம், அருண், நீ ஒரு குழந்தை, நான் உன் அண்ணி, இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். நான் குழந்தை இல்லை, நான் வளர்ந்துவிட்டேன். எனக்கு 16 வயதுதான். ஆனால் என் மனம் 40 வயது மனதைப் போல என்றான். இது எனக்கு பயமூட்டும் வகையில் இருந்தது. மாலையில் நான் வீட்டின் வாசலில் நின்று காற்று வாங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது எதிர் வீட்டிலிருந்த ஒரு அம்மா என்னிடம் வந்து, பெண்ணே, உன் மைத்துனன் ரொம்ப அருகில் இருக்கிறான், நீ விழிப்புடன் இரு என்று அறிவுரை கூறினாள். நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றேன். நான் வீட்டுக்கு வந்து அருணிடம் சொன்னேன். அவன் உடனே, அந்த பெண்களுக்கு வேறு வேலையே இல்லை, அவர்கள் வீண் பேச்சு பேசுவார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு வந்து ஜன்னல்களை மூடினான். இந்த செயல் எனக்கு வினோதமாக இருந்தது. ஏன் ஜன்னல்களை மூடுகிறாய் என்றேன். வெளியில் தூசி அதிகம் என்றான். நான் அவனை நம்பவில்லை. இரவு சாப்பிடும்போது அருண் ஒரு விஷயத்தை கேட்டான். அண்ணி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நம்முடைய உறவு என்ன? நான் பதில் சொல்லாமல் இருந்தேன். நாங்கள் இருவரும் தனியாக இருக்கிறோம். நமக்கு ஒருவரையொருவர் ஆதரவு தேவை என்றான். நான் கடுமையாக, நீ என் தம்பி, அதுவே எங்கள் உறவு, இதை மீறி எதுவும் நடக்காது என்றேன். அவன் முகம் வாடியது. சரி, நீங்கள் சொல்கிறபடியே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். நான் தூங்கச் சென்றபோது என் மனம் அமைதி இழந்திருந்தது. அருண் என் பக்கம் இருந்தாலும் அவன் ஒரு அபாயமாக மாறக்கூடும் என்று உணர்ந்தேன். நான் என் நகைகள், பணம், ஆவணங்கள் அனைத்தையும் பத்திரமாக மறைத்து வைத்தேன். மறுநாள் காலை நான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் எனது சொந்த வாழ்க்கையை சுதந்திரமாக நடத்த வேண்டும். அருணின் தலையீடு இல்லாமல் என் பாதையில் செல்ல வேண்டும். ஆனால் அருண் அதற்கு எதிராக இருந்தான். நீங்கள் வீட்டை விட்டு செல்ல முடியாது, இது உங்களுக்கு பாதுகாப்பான இடம் என்று வாதிட்டான். இந்த மோதல் என்னை மிகவும் கஷ்டப்படுத்தியது. நான் என்ன செய்வது? எப்படி இந்த பின்னிப்பிலிருந்து வெளியே வருவது? இன்னொரு நாள் நான் என் நகைகளை எடுத்து விற்க முடிவு செய்தேன். நான் தனியாக சென்று ஒரு நகை கடைக்கு சென்றேன். அங்கு என் நகைகளை மதிப்பிட்டு பணம் பெற்றேன். இந்த பணத்தில் நான் ஒரு சிறிய வீடு வாங்கலாம் அல்லது எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கலாம். நான் வீட்டிற்கு வந்தபோது அருண் கோபத்துடன் எனக்காக காத்திருந்தான். நீங்கள் எங்கே சென்றீர்கள்? நகைகளை விற்கச் சென்றீர்களா? எங்கள் வீட்டிற்கு அது தேவை என்று கத்தினான். நான் அமைதியாக, அருண், இந்த வீடு எனக்கு சொந்தமானது. இந்த நகைகள் என் கணவர் எனக்கு கொடுத்தவை. நான் எதை செய்ய வேண்டுமென்றால் அது என் உரிமை என்று சொன்னேன். அவன் என்னை பைத்தியமாக பார்த்தான். நான் உங்களுக்கு உதவினேன், இப்போது நீங்கள் என்னை கைவிடுகிறீர்களா என்றான். நான் சொன்னேன்,
நான் உன்னை கைவிடவில்லை, ஆனால் என் வாழ்க்கையை நான் நடத்த வேண்டும். அந்த சண்டைக்கு பிறகு அருண் சற்று தூரமாகி இருந்தான். அவன் வீட்டிற்கு தாமதமாக வர ஆரம்பித்தான். நானும் அவனிடம் அதிகம் பேசாமல் இருந்தேன். ஒரு நாள் மாலை வீட்டின் வாசலில் ஒரு திருமண அழைப்பு வந்தது. அது எனது உறவினர் ஒருவரின் திருமணம். நான் அதற்கு செல்ல முடிவு செய்தேன். அருணிடம் கூறினேன். அவன், நானும் வருகிறேன் என்றான். இல்லை, நீ வீட்டிலிரு, நான் தனியாக செல்ல வேண்டும் என்றேன். அவன் முகம் இருண்டது. ஆனால் இந்த முறை நான் உறுதியாக இருந்தேன். திருமணத்தில் நான் பல உறவினர்களை சந்தித்தேன். அவர்கள் அனைவரும் என்னை கேட்டார்கள், எப்படி இருக்கிறாய், மைத்துனனுடன் சரியா என்று. நான் புன்னகையுடன் சரிதான் என்றேன். ஆனால் உள்ளுக்குள் பல கலவரங்கள். நான் திருமணத்தில் ஒரு பழைய நண்பரை சந்தித்தேன். அவர் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு பற்றி கூறினார். நான் உடனே ஒப்புக்கொண்டேன். இது என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கம். நான் வீட்டிற்கு திரும்பிய போது அருண் என் அறையில் பதுங்கியிருந்தான். நீங்கள் வேலைக்கு செல்லப் போகிறீர்களா, என்னை தனியாக விட்டுவிட்டு என்று அழுவது போல் கேட்டான். நான் அவனை பார்த்து, அருண், நான் உன்னை விட்டு செல்லவில்லை. நான் வேலைக்கு செல்கிறேன். நீயும் படிக்க வேண்டும். நமக்கு இருவருக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்றேன். அவன் மௌனமாக இருந்தான். நான் அவன் தோளில் கை வைத்து, நான் தான் உன் அண்ணி, எப்போதும் அப்படித்தான். நீ வளர வேண்டும், உன் வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும். நான் உனக்கு உதவுவேன். ஆனால் உறவின் எல்லைகளை மதிக்க வேண்டும் என்று உறுதியாக சொன்னேன். அருண் என்னை பார்த்து, அண்ணி, நான் தப்பு செய்துவிட்டேனா என்று கேட்டான். நான் சொன்னேன், நீ இளமையில் இருக்கிறாய். தவறுகள் நடக்கும். ஆனால் சரியான வழியை புரிந்து கொள். இந்த உரையாடலுக்கு பிறகு அருண் மாறுவதற்கு தொடங்கினான். அவன் எனக்கு உதவுவதோடு தனக்கான பாதையையும் தேடிக்கொண்டான். நாங்கள் இருவரும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை உருவாக்கினோம். அண்ணி தம்பி உறவில் நட்பு, மரியாதை மற்றும் சுதந்திரத்துடன். இதுதான் என்னுடைய கதையின் முடிவு. வாழ்க்கையில் நாம் நமது உறவுகளை கவனமாக கையாள வேண்டும். அன்பே, நம்பிக்கையே முக்கியம். நன்றி நண்பர்களே.